ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வியூவர்ஸ், இப்போ வியூவர்ஸு நம்ம நிற்கிறது 8 மாத உயர்சிறு சுந்தர ஆசிரியருடைய தோப்பு. தென்னைக்கேத்த மண். அப்போ நீங்கள் 3 கடி இப்போ குழி எடுத்துட்டீங்க, காஞ்ச குப்பை போட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. பட் நீங்கள் என்ன தப்பு செய்துன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாருங்க, இது பழைய கண்ணு. இதை பாருங்க சார், பழைய கண்ணு. புரியுதா சார்? புரியுது, நல்லா புரிஞ்சிருங்க. இப்போ இதுதான் சார் குழின்னு வைங்க. நீங்கள் இந்த மட்டத்தில் கண்ணு வச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் கண்ணு நடும்போது சார் கண்டிப்பாக குழிக்குள்ள கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் ஏன்னா கரையா இருக்கு, நெருப்பரும்பு. இவருங்க நெருப்பரும்பு என்ன கடிக்க. அதான் சார் என்ன செய்யணும் சொன்னா, கொஞ்சம் நெருப்பரும்பு அந்த கண்ணை போய் கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதனுடைய வளர்ச்சி தடப்படும். சார் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் உப்பு, இது ரெண்டுமே போதும். இல்லாட்டி நம்ம பசுமை பூமியில தென்னை நாட்டு மருந்து இருக்கு. இதுக்காக நீங்க இப்ப வர வேணாம். கண்ணு எடுக்க வந்தா வாங்க. இல்லாட்டி உங்க லோக்கல்ல வீட்டுல கிடைக்கிற வைத்தியம். தென்னையும் வீடும் ஒண்ணுதான். வீடுன்னு சொன்னா தென்னை தான், தென்னைன்னு சொன்னா வீடு தான். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 கிலோ உப்பு, 1/4 கிலோ எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு. எண்ணெய் எடுக்காத, அதான் முக்கியம். கொஞ்சம் குப்பை இருந்தா போடுங்க. அதே மாதிரி நீங்க எக்காந்து கொண்டு குப்பை குழிகளை இதை மாதிரி பக்கத்துல ஸ்டோர் பண்ணி வைக்காதுங்க. உங்களுடைய ஏன் உங்க தோட்டத்துல இவ்வளவு வண்டு வந்துச்சு, ஏன் இவ்வளவு தேவை வந்துச்சுன்னா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. சின்ன தவறுதான், சின்ன தவறுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பீடுகளை ஏற்படுத்தும். ஏன்னா தென்னையும் புள்ளையும் ஒண்ணுதான். புள்ளைய பாக்குற மாதிரி நீங்க தென்னைய பாதுகாக்கணும். அதுக்கு நம்முடைய தொழில்நுட்பத்தை பாருங்க. நீங்க இதே மாதிரி குப்பைய கண்டிப்பாக தோட்டத்துள்ள கொட்டக்கூடாது. ஏன்னா இந்த காண்டாமிருக வந்து சொன்ன என்ன, அது இதுலதான் இனப்பெருக்கம் பண்ணும். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஏரியா நிறைய பாய்ச்சது. புரியுதுண்ணா சார்? இந்த குப்பையை அப்புறப்படுத்துங்க. இத மாதிரி எத்தனை இடத்துல இருக்கு இது ஒண்ணு இருக்கு. இப்ப நான் சொன்ன மட்டும் செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகத்திலே இத மாதிரி ஒரு வீடியோவா நம்ம இன்னைதான் போடுறோம். கண்டிப்பா உங்களுக்கு 1000 பேர் போன் பண்ணுவாங்க. ஒரு அற்புதமான வீடியோ. இந்த கட்டிகளை, குப்பைய, கொஞ்சம் காஞ்ச குப்பைகளை, கட்டிகளை உடைங்க. பாருங்க வண்டு இருக்கு, இந்த பாருங்க சார், காய வச்சிருக்காங்க. இதுதான் காண்டாமிருக வண்டினுடைய புழு. வந்துருச்சா? எவ்வளவு அண்ணுல, அப்ப அடியில எவ்வளவு இருக்கும். இப்ப புரியுதா? ஏன் உங்க தோட்டத்துல 130-40% பாதிப்பு வந்தது இதுதான். இந்த மாதிரி தெரியுதா வந்து, நான் இவ்வளவு குப்பையில இவ்வளவு இருக்கு. அப்ப இன்னும் மீது குப்பையில எவ்வளவு இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இதுல முட்டையும் இருக்கும். இந்த முட்டையும் அடுத்து புழுவா மாறும். அதனால தயவு செய்து இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துங்க. காஞ்ச குப்பைய மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க. இதை இப்ப கில் பண்றாரு ஐயா, அதை கில் கொள்ளுங்க. சரி, ஒன்னும் ப்ராப்ளம் சார். சரி, ஒரு புள்ளை என்னைக்கு ஒரு வண்டு கொள்ளுதுன்னு நினைக்கிறோமோ, அந்த புழு இருந்தானா இல்ல எப்படி வேணாலும் நசுக்கலாம். சூப்பர் சார். இப்ப உங்களுக்கு ஏன் பண்டு வந்துச்சுன்னு பாத்தீங்களா? அதனாலதான் இந்த பாதிப்பு இவ்வளவு வந்தது. அடுத்து நீங்க நடவு முறையில சின்ன தவறு பண்ணிருக்கீங்க. இப்ப விவாஸ் 3 அடி நீளம், ஆள் அகலம் எடுத்த குழியில இப்ப நம்ம இங்க பாருங்க, இது மேல் மட்டம். மேல் மட்டத்துல இருந்து இப்ப இது 2 அடி ஆழம் இருக்கா? இருக்கா? கண்டிப்பா இருக்கா? இப்ப இந்த பாருங்க, இந்த இதுதான் பசுமை பூமியினுடைய சொர்ணவாரி நெட்ட குட்டை. நல்ல காலம். நாங்க 2 கண்ணு சாம்பிள் கொண்டு வந்தோம். இன்னும் உங்களுக்கு பயன்படுது பாருங்க. இத மாதிரி கைட்டான கண்ணு நமக்கு நடும் போது இந்த மண்ணு பஞ்சு எடுக்க கூடாது சார். இந்த வேற சில விவசாயம் என்ன பண்றாங்க சொன்னா, புது வேறு இறங்குன்னு சொல்லிட்டு வேற கட் பண்றீங்க. அது என்ன செய்யக்கூடாது சார். பாக்கெட்டை மட்டும்தான் ஐயா பிரிச்சா இருப்பாருங்க. அந்த கருப்பு பை அதை எடுக்க ஐயா. இந்த பைய மட்டும்தான் சார். இப்ப குழியும் எடுத்துட்டோம். அடுத்து நேர் பாக்குறோம். இந்த வருஷம் பாக்குறோம், இந்த வருஷம் பாக்குறோம், இந்த வருஷம் பார்த்து இப்ப ஐயா வைப்பாரு. ஐயா உங்க கையால வைங்க. உங்க 2 பேர் கையால அடியில தான் கை வைக்கலாம். நேரா பார்த்து வைங்க, நேர் பார்த்து வைங்க. நட்ட பிறகு எடுக்க கூடாது. வச்சிட்டோமா? அங்க என்ன பாருங்க கரெக்ட் தான்.
இல்லை இருக்க பாருங்க சார், நீங்க பாருங்க. ஒரு கரெக்டாக தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னு பாருங்க சார், இது முக்கியம் சார். இனிதான் சார் தப்பு நடக்கிறது. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா நல்லா பாத்துருங்க சார். இந்த மேல் மண்ணை அள்ளி தள்ளக்கூடாது, இல்ல மேல் மண்ணை அள்ளி தான் போடணும். போடுங்க பாருங்க, நல்லா புரிஞ்சிருங்க. இந்த மேல் மண்ணை அள்ளி, ஏன்னா மேல் மண்ணில் தான் குப்பை சத்து அந்த இதெல்லாம் இருக்கும். இப்ப போட்டோமா, இங்க பாருங்க. இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா இந்த தேங்காய் லைட்டா வெளியில தெரியும். இப்ப மிதிக்கிறாரு ஐயா, பிடிச்சிக்கிட்டு நல்லா மிதிங்க. ஒண்ணு இல்லை சார், நல்லா மிதிங்க. அந்த சூப்பரா மிதிக்கிறார் பாருங்க சார். இவர் தான் சார் சாதனை சார். கண்ணை இப்படிதான் பிடிக்கணும். திரும்ப மண்ணு போடுங்க. போடலாம் சார், இந்த போடலாம். அப்படியோடா கட்டிகளை போடாதீங்க, மேல் மண்ணு மட்டும் தூள் மண்ணு அவ்வளோதான். போதும் சார், போதும் 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 சார், போதும். இதை சார் நீங்க இந்த குழிய 6 மாதம் இப்படியே மெயின்டைன் பண்ணணும் சார். இப்படி இருக்கணுமா? இப்படியே இருக்கணும். வரேன். இப்ப நீங்க என்ன செய்றீங்க விவசாயிகள், இன்னும் இது ஒரு 1/2 அடி கீழே கூட இருக்கலாம். ஏன்னா 2 அடி, நம்ம இப்ப வச்சது 2 அடி, 2 அடி ஆழத்துல கூட வைக்கலாம், தப்பே கிடையாது. இது கரெக்ட் தான். சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த குழி இப்படி ஆழமா இருந்த உடனே இந்த மழை பெஞ்சு கண்ணு வளர நமக்கு தெரியாம மண் என்ன சொன்னா இப்படி மூடும். மேல வந்து தம்பி இங்க பாருங்க சார், ஒரு 5 நிமிஷம் கூப்பிடுவா. இங்க பாருங்க சார், இப்படி மூடும். இல்லாடி இப்படி நம்ம ஆட்கள் என்ன ஆச்சுன்னா, மழை காலங்கள தண்ணி பெஞ்சதும் மழை பெஞ்சதும் இப்படி மூடுவாங்க. இப்படி மூடுனது என்ன ஆகுன்னு சொன்னா, தேங்காய் எப்படி முளைக்கும்னு நீங்க ஒண்ணு தெரிஞ்சிருங்க. விதை தாய் மரத்திலிருந்து விழும். தாய் மரத்தில் தென்னை மரம், நாட்டு மரத்திலிருந்து காய் விழுந்து அப்படியே முளைச்சி மேல வரும், பார்த்திருப்பீங்க. அது வீரியமா வளரும், பார்த்திருப்பீங்க. நம்ம குழி வெட்டி வைக்கிறதோட அது வீரியமா வரும். ஏன்னு சொன்னா அந்த தேங்காய் வெளியில தெரிகிறனால முளைச்சு வரும். நம்ம புயல் அடிக்கும், எறும்பு அரிச்சிடும், பாதுகாப்பா கருகிதான் 2 அடிக்கு கீழே வைக்கிறோம். நல்லா புரிஞ்சிருங்க. அப்ப வைக்கிறது தப்பு இல்லை. தூரு உள்ள போகட்டும், வேர் நல்லா இறங்கட்டும், மரம் பாதுகாப்பு, வறட்சியை தாங்கும். இது உண்மை. ஆனா நீங்க கண்டிப்பாக 6 மாதம் to 8 மாதம் இந்த இதை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இந்த லைட்டா தெரியணும் வெளியில. நீங்க இதை மண்ணு அணைக்கிறதுனாலதான் மூச்சு திணறி, எப்படி நம்ம கழுத்து பகுதி நோசு மூக்கு தானே, இதுவானு தானே சுவாசிக்கிறோம். இதை நீங்க மண்ணுக்குள்ள போச்சா என்ன ஆகும்? அதே மாதிரி சுவாசிக்கிற வேறு இந்த இடத்துல தான் உருவாகும். நீ வெட்டி பார்த்தா தெரியும், இந்த இடத்துல தான் வேறு இப்படி வரும். அப்ப நீங்க இது வரைக்கும் மண்ணு போட்டதான் இது மூச்சு திணறும். உடனடியே உயிருக்கு போராடி ஒரு சிலது வரும், ஒரு சிலது படம், ஒரு சிலது பூச்சி வரும், சிலதுல காண்டாமிருக வண்டு வரும். அப்படியே குருத்து வளர்ந்து இது தளர்ந்து உயிருக்கு போராடி படம் வரம் போகும், ப்ராப்பர் வளர்ச்சி இல்லாதது. அப்ப நீங்க அதுக்கு அடுத்து என்ன செய்ய நல்லா புரிஞ்சுருங்க. தண்ணி எப்படி விடணும் ஒண்ணு இருக்கு. எக்காரணத்தை கொண்டு தண்ணி தூருக்கு போகக்கூடாது. 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இங்க பாருங்க, இப்படிதான் நீங்க வைக்கணும். இங்க பாருங்க, இந்த பாருங்க, தெரியுதா? இந்த தண்ணி இங்கதான் பாயணும். இங்க பாருங்க, தேங்காய் கிட்ட போக கூடாது. தண்ணி தேங்காய் கிட்ட போவே கூடாது. தண்ணி தேங்கினாலும் மூச்சு திணறும். ஆமா, இந்த பறிப்பு இப்படி இருக்கணும். தண்ணி இங்க பாருங்க, இந்த குப்பலை எல்லாம் எடுத்து வெளியில போட்டு இங்க இருங்க. இதோட இன்னும் ஒரு காண்டாமிருகம் வந்துட்டு இப்போ லார்வா வந்துச்சு. இது எங்க வந்து பார்த்து போயிடுச்சு. இங்க இருங்க, புழு, அந்த குப்பை வண்டு. இங்க பாருங்க, தண்ணி, உரம், குப்பை, தண்ணி திப்பு, இதெல்லாம் இங்கதான் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கணும். இது எத்தனை நாளைக்கு தூரம்? 1 வருஷம் வரைக்கும். 1 வருஷம் 10 மாதம். இப்ப அது கூட பிரச்சனை இல்லை, நம்ம முதல் பார்த்தேன்னு. அதுக்கு பிறகுதான் நீங்க தூர கொஞ்சம் அணைக்கணும். 10 மாதத்துக்கு பிறகுதான் இங்க இருங்களா
1 வருஷம் 10 மாதத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரி பண்ணணும். இப்படி வரணும். புரியுதா? நாங்க இப்ப புரியுதா? இந்த பாருங்க, புரியுது சார். இது எப்ப வரணும்னு சொன்னா 10 மாதத்துக்கு பிறகு. ஓகே 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 சார். இதனாலதான் நீங்க இதை முறையா செய்தாங்க. இல்லாட்டி இப்படி கூட செய்யலாம். இங்க இருங்க, இப்படி கூட வைக்கலாம். தப்பில்ல தப்பில்ல, இப்படி கூட செய்யலாம். இந்து தெரியணும். இதை நீங்க 3வது மாதம் 4வது மாதம் ஆரம்பத்துல பண்ணுனா இதே மாதிரியா இங்க வாங்கலாம். இந்த கன்று மிளக வச்சு தப்பா அது நினைக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். அது வெட்டிட்டீங்க, ஒன்றும் பாவம் இங்க இல்லை. இருங்க, இதுதான் பிரச்சனை. இங்க இருங்க, எப்படி மூடி இருக்கீங்க பாருங்க. எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. இங்க இருங்களா, இங்க இருங்களா, அடியில மட்டை விட்டுருக்கணும். இங்க இருங்க, இங்க வந்துட்டு இந்த பாருங்க. காண்டாமரி வந்துட்டு இங்க இருங்களா. புரியுதா? விவாஸ் இங்க பாருங்க. தேங்காய் எங்க இருக்கு? இங்க பாருங்க, கீழே இருக்கு. கீழே 6 அடி பண்ணும்போது இனி இந்த வண்டி வராது. குறுத்து முடிஞ்சிருச்சு. தங்க நவுந்துக்கண்ணா. இதுதான் இந்த கண்ணு படுறது. குறுத்து இல்லை பாருங்க. இது நான் சார். இது வேற, அதான் 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 இது வேற. இது வேற. புரியுதா? இதே மாதிரி வந்து நிறைய பானைக்குள்ள விழுந்து கிடக்கு. அது சின்ன வண்டி. குறுத்த இதுதான் கார். பிரச்சனை இதுதான். இப்போ பார்த்துட்டோமா? சரிங்க சார். இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வா. ரீப்ளேஸ் எதுவும் பண்ண வேணாம். இப்போ இதை மாதிரி குறுத்து போனது இதுக்கு வேற கண்ணு போட்டுருங்க. அப்ப இது உயிருக்கு போராடும். உயிருக்கு போராடி அங்க இங்கேயும் போட்டு போராடும் போது எங்கேயாவது ஒரு கேப்ல இடம் கிடைக்கும் போது அந்த குருத்தை போய் அங்க முட்டி அது வழி அது உயிருக்கு போராடி இந்த கண்டு காய்ப்பு வருமா? கண்டிப்பா காய்ப்பு வரும். 3 வருஷத்துக்கு காய்ப்பு வர்றது இன்னும் 6 மாதம் 1 வருஷம் லேட் ஆகும். ஆனா ப்ராப்பரா காய்க்குமான்னு கேட்டா கண்டிப்பா காய்க்கும். இதை நீங்க இனி வந்ததை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல இருக்கிறதுக்கு இதே மாதிரி எங்கெங்க தவறுகள் இருக்கோ அதை வந்து சரி பண்ணுங்க. சரி பண்ணுங்க. இனி மழை காலம் நமக்கு முடிஞ்சிருச்சு. அதனால குழியில தண்ணி தேங்குறானும் பயப்பட வேண்டியதில்லை. தண்ணிய வெளியில தான் விடணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தூருக்கிட்ட தண்ணி போகக்கூடாது. இங்க பாயிர தண்ணி அங்க போகணும். ஸ்லோப்பா அங்க பாருங்க நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்க. அதனாலதான் அந்த வீடியோவை நான் தெளிவா போட்டேன். ஏன்னா இனிமேல் விவசாயிகளுக்கு நீங்களும் ஒன்னாத்தி நம்மாழ்வார் தான். நீங்க டீச்சர் மட்டும் இல்ல, பிள்ளைகளுக்கு டீச்சர் மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கும் நீங்க ஒரு நம்மாழ்வார். இதே மாதிரி கிராமமாக நம்மாழ்வார்களை கிரியேட் பண்றதுக்கு தான் பசுமை பூமி இவ்வளவு போராடிட்டு இருக்கு. புரியுதுன்னா? இப்ப மாணிக்கவாசன் ஐயாவும் இன்னொரு நம்மாழ்வாருக்கு சம்பந்தம். அவர் இறந்தும் நம்ம ரூபத்துல விவசாயிகளுக்கு கடமையாற்றுவதற்காக வாழ்த்து கொண்டு. புரியுதா? இத நீங்க தெய்வத்துக்கு சமமா இந்த தொழிலை செய்யணும். உங்களுக்கு கேட்பாங்க, நீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை சொல்லணும். ஆகையா உங்க நம்பரை திரும்பவும் ஒரு தடவை சொல்லுங்க. உங்க பேரு நம்பர் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா 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 சொல்லுங்க. ஆர் சுந்தர் 9976191284. ஓகே, இப்ப புரியுதா? இப்ப இது வந்துருச்சு. அப்ப இனி இதை எப்படி பாதுகாக்கிறது? இதை நம்ம இப்ப இருக்கிறதுல ஒரு 50% பாதுகாக்கணும். சரிங்க. மீதி தான் போகும். அப்ப நீங்க இந்த குருத்து ஓலைகளை வெட்டக்கூடாது. புரியுதா? சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஓலையெல்லாம் வெட்டுவாங்க. இதை வெட்டாம இதுக்கு ஆபரேஷன் செய்யணும். இப்ப நம்ம இந்த ஆபரேஷன் எப்படி செய்யணும்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த குருத்து இங்க திரும்பி இனி இங்க 4 படம் வரணும். அப்ப இதை என்ன செய்யணும் சொன்னா, இந்த இடத்தை அதாவது அடிந்து மேல அது திரும்பணும். அது நிமிர்ந்து வர்ற அளவுக்கு திரும்பணும். அது இங்க இப்படி திரும்பி வர்றது இங்கிட்டு போகணும்னு சொன்னா இந்த மட்டையை மட்டும் காயப்படுத்தாம லைட்டா எடுக்கலாம். இல்ல அறுவாலை கொஞ்சம் சாஸ் பண்ணல சார். நான் எடுத்துட்டோமா? எடுத்துட்டு நல்லா புரிஞ்சிருங்க சார், இந்த பண்ணாடைய லைட்டா காயப்படக்கூடாது சார். குருத்துல காயப்பட்ட அழுகி போயிடும். பிறகு சார் சொல்லிட்டு போனாரு பட்டு போச்சுன்னு இத மாதிரிதான் காயப்படக்கூடாது. விட்டோமா? இதே அர்த்தம் எடுத்துட்டோமா? இல்ல நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. வேணாம். இப்ப செய்துக்கிட்டு இந்த பண்ணாடைய மட்டும் லைட்டா கிழிச்சு விட்டாக்க லைட்டா கிழிச்சு விட்டா
மேலே அடுத்து நிமிடத்துக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்க அடியில செய்யக்கூடாது. எது செய்தாலும் இங்க மேலதான் பிடிச்சி லைட்டா செய்யணும். அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க திரும்பிடுவாங்க. முடிஞ்சா இத ஒடிக்காம இதுல ஒரு செங்கலை வைங்க. வைக்கலாம். இத ஒடிக்காம ஒரு செங்கல், இந்த மண்ணு, அத பிளாஸ்டிக் ஐட்டமோ கல் ஐட்டமோ சிமெண்ட், இது செங்கல், செங்கலை எடுத்து இப்படி லைட்டா ஒரு முட்டு மாதிரி ஒடிக்க கூடாது, லைட்டா. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி இந்த கண்ணு நமக்கு கவர் பண்ணிடலாம். இது எளிதா வாரதுக்கு சார் இதுக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி எல்லா கண்ணுக்கு இதுவா இருக்கட்டும், குருத்தல்களா இருக்கட்டும், உயிருக்கு போராடுற கண்ணுகளா இருந்தாலும் இந்த மண்ணை எடுத்து விட்டுக்கிட்டு ஒரு கண்ணுக்கு 3 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 5 கிராம் சிஓசி 3 லிட்டருக்கு 5 கிராம் இத மாதிரி ஒரு கல்லை தூக்கி தயவு செய்து குருத்த ஒடிக்காதுங்க. ஒடிச்சா அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் வருதோ இவ்வளவுதான். இந்த இவ்வளவு தான் பாருங்க, இப்படி ஒடிக்க கூடாது. ஒரு செங்கலை தூக்கி வைங்க. செங்கல் தான் வைக்கணும், மண்ணு செங்கல் வச்சுட்டு 3 லிட்டர் தண்ணீர்ல 5 கிராம் சிஓசி, 10 ml மோனோவட்டா பாஸ். மோனோவட்டா பாஸ் இல்லாட்டி வேற ஏதாவது பூச்சிக்கொல்லி இருந்தாலும் பரவாயில்ல. மோனோவட்டா பாஸ் பெஸ்ட். 10 ml. அதோட 20% ஆல் போர்னு ஒரு போராக்ஸ் கடையில விற்பாங்க. எல்லா உரக்கடையிலும் இருக்கும். அது வாட்டர் சாலிபிள். அதுல 10 கிராம் தான், கூடக்கூடாது, கருகிடும். குருத்தழுகல் நோயா இருக்கட்டும், காண்டாமிருக வண்டா இருக்கட்டும். காண்டாமிருக வண்டுக்கு நம்ம பல வைத்தியங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வெள்ளை கூட இருந்தா கூட இந்த வைத்தியத்துல இதோடவும் நல்ல வளர்ச்சி வேணும்னு சொன்னா ஒரு டானிக்கு சேர்த்துருங்க. கண்ணுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும். இதை நீங்க பிரிகாஷன் நிறைய கூட ஊத்தலாம். 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு டானிக் கூட நம்மகிட்ட இருக்கு. டாடா கம்பெனி இருக்கு, இல்லாட்டு வந்து நிறைய கம்பெனி நம்ம பசுமை பூமியில தயாரிக்கிற டானிக் இருக்கு. அதுல ஒரு 50 ml கலந்து இது மாதிரி இருக்கிற குருத்தும் சரி, நல்லா இருக்கிற குருத்துக்கும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா குருத்தம். இந்த இப்ப குருத்து இப்படி இருக்குன்னு வைங்க, இது இப்ப நேரா இருக்குன்னு வைங்க. இப்ப வளைஞ்சு இருந்தாலும் நீங்க இப்படியே ஊத்தி இதை சுத்தி இப்படி நனைச்சு விடணும். நனைச்சு விட்டேன்னு சொன்னா இது வந்து ரெக்கவரி ஆக கண்டிப்பாக 3 மாதம் ஆகும். ஆனா இது படாது. இந்த பாரு குருத்து வருது பாருங்க, இத மாதிரி வந்து அந்த கண்ணு நார்மல் ஆயிடும். அதே மாதிரி சில கண்டுகள் மஞ்சள் அடிக்க பாருங்க, பழுப்பு. இந்த வாங்க வந்துடலாம். இங்க பாருங்க, இந்த செந்தால வியாதி வருதுன்னு பாருங்க. இந்த பாருங்க, இதுவும் இதான் காரணம். நீங்க அந்த மண்வெட்டி எடுத்துருவாங்க சார். வாங்க இப்ப இந்த பாருங்க, இந்த கண்ணு வந்து அங்க உள்ள கண்ணு பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இங்க வந்து ஏன் இந்த கண்ணு உயிருக்கு போராடுன்னு சொன்னா இதுவும் அதே மாதிரி நீங்க பண்ணிருக்கிற வைத்திய கோளாறுல. இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம்னு சொன்னா, மிளகு போட்டது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஏஜ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, தயவு செய்து இந்த மண்ணை எடுங்க. இந்த பாருங்க, இந்த மண்ணை இப்படி எடுத்துருங்க. புரியுதா? சரிங்களா? இங்க பாருங்க, இப்படி எடுத்துருங்க. நான் தான் சார் பண்ணேன். அதை பண்ணக்கூடாது, வருதே சரி, பண்ணவே கூடாது. இன்னும் 6 மாதம் அதுக்கப்புறம் நீங்க எதுவும் செய்யலாம். புரியுதா? உண்மையிலே விவசாயிகளுக்கு ஒரு அருமையான வீடியோ. இங்க இருங்க சார். காணாம எங்க கீழே கிடக்கு அந்த பாருங்க, எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? காமிச்சு வீடியோ காமிச்சு, வீடியோ காமி. மண்ணுக்குள்ளே இருக்குது. காண்டாமிருக வண்டு சரி இருக்கு. புரியுதா? ஏன் இது வருதுன்னு சொன்னா இதுதான். இங்க பாருங்க சார், எவ்வளவு மூடி இருக்குன்னு தெரியுதா? ரொம்ப மூடிட்டோம். இங்க பாருங்க, இப்படி எடுத்துக்கிட்டு தண்ணி என்ன செய்றீங்கன்னு சொன்னா நல்லா பாருங்க. இப்படி தான் விட்டுக்கிட்டு என்ன தண்ணியை வந்து தூரமா நிறுத்தணும், கொஞ்சம் வெளியில விடுங்க. இங்க பாருங்க, இதை எடுத்து பிடிங்க. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சிருங்க. இங்க பாருங்க, இங்க ஆழப்படுத்துங்க, இங்க ஆழப்படுத்துங்க. தெரியுதா? சொல்லுங்க சார். இங்க ஆழப்படுத்துங்க, இங்க ஆழப்படுத்து. இப்ப இங்க பாருங்க,
இப்படி இப்படி பண்ணி சுத்தி தண்ணி இங்கே தான் விடணும். இது மேடா இருக்கணும், தண்ணி பள்ளத்துல பள்ளத்தை. இது எத்தனை நாளைக்கு பண்ணுன்னு சொன்னா ஒரு 6 மாதம். அதுக்கு பிறகு இவர் இப்படி, புரியுதா? புரியுதா? இங்க இருங்க, இங்க தண்ணி இங்க விட்டேன்னு சொன்னா இந்த பழுப்பு மாறும். இதுதான் பிரச்சனை. இதுக்கும் 3 லிட்டர் அந்த மருந்தை ஊத்தணும். அதனால அந்த குருத்து விரியாம வர்றது. 3 லிட்டர் தண்ணி விரியல பாருங்களா, இங்க இருங்க, தெரியுதா? தெரியுதா? ஆமா சார், இது அடுத்த குருத்து ஏற்கனவே வந்த குருத்து போய் அந்த அடிச்சிருச்சு, இந்த போயிடுச்சு. குருத்தை அடிச்சிருச்சு, அந்த வண்டு உள்ள இருந்துச்சு பாருங்க, அது இது எல்லாம் சேர்ந்து குருத்தை அடிச்சிருச்சு. இதனாலதான் வண்டு போறது. இதனாலதான் இந்த ஏரியா போயிட்டு இருக்குது சார். புரியுதா? இந்த ஏரியா எல்லாம் போயிடுச்சா? இந்த ஏரியா பூரா இதனாலதான் போயிட்டு இருக்கு. போய் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். நீங்க செய்து இந்த மண்ணை எடுத்து இந்த 3 லிட்டர் தண்ணி ஊத்துனேன்னு சொன்னா இதுவும் வரும். இத மாதிரி நீங்க குருத்து புடுங்கின இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆத்து மணல் போடணும். ஆத்து மணல் தான் முக்கியம். அந்த ஈரப்பசை வெளில கொண்டு வரணும். உள்ள போய் மருந்து ஊத்துறா திரும்ப அழுகும். ஆத்து மணல் போட்டு ஈரத்தை எடுத்துக்கிட்டு தான் மருந்தை ஊத்தணும். உலகத்துல இது யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? உண்மையிலே விவசாயிகளுடைய நடமாடும் பல்கலைக்கழகம் பசுமை பூமி தான். நீங்க தான் விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம். புரியுதா? இப்படி பண்ணுனா எந்த கண்ணு இப்பப்படாது. இப்ப இந்த கண்ணு அது குறுத்து வருது பாருங்க, அதை எடுத்து இதை மாதிரி பண்ணுங்க. இங்கதான் தண்ணி விடணும், ஆழப்படுத்துங்க. மேல் மண்ண மேக்சிமம் இந்த குப்பை சத்தை வருது பாருங்க, அதை துத்தி போடுங்க. இத மாதிரி 6 மாதம் செய்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி ரவுண்ட் சுத்தி வெட்டிடணுமா சார்? ஆமா, இதே மாதிரி சுத்தி வெட்டிடணும். அங்க மண்ணு போக கூடாது. இத மாதிரி பண்ணி இதுக்குள்ள நீங்க குப்பை போடுங்க, உரம் போடுங்க, தண்ணி விடுறது எல்லாமே இங்கதான். தண்ணி இந்த குழிக்குள்ள, அதாவது தூர் மேடா இருக்கணும், பண்ண தண்ணி தண்ணி. புரியுதா? இப்ப இங்க பாருங்க, எலுமிச்சை ஊடு பயிர் போட்டிருக்கீங்க, மகவுக்கனி வச்சிருக்கீங்க, தேக்கு வச்சிருக்கீங்க. இது என்ன அற்புதம். இடையில இந்த எலுமிச்சை போட்டிருக்கோம். இது நாட்டு எலுமிச்சை. ஆமா சார். நம்ம பசுமை பூமியில பாலாஜின்னு ஒரு பிரீடு இருக்கு. இது அதுதான் சார், PKM1. PKM1 பரவாயில்ல. இது மாதிரி எலுமிச்சை வச்சிருக்கிறது, 4 தென்னை மரத்துக்கு இடையில வைக்கிறதுனா நல்ல ஐடியா. இந்த குப்பை இது மாதிரி போடாதீங்க. அவசியம் எடுத்துறோம். இப்ப இந்த பாருங்க, இந்த கண்ணு இந்த மண் எடுத்து விட்டா இந்த குருத்து வரும். எவர் தம்பி வீடியோ எடுங்க. இப்ப தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? குருத்துடைய லெந்து குறைஞ்சிருச்சு. எவரு கருப்பா இருக்கு, தெரியுதா? இது ஏன் காரணம் சொன்னா இந்த உயிருக்கு போராடிட்டு நிக்குது. அதே மாதிரி எடுத்து கண்டிப்பா எடுத்து விட்டாதான் இது பிழைக்கும். இப்படி பண்ணினா 100க்கு 60-70 கண்ணுகளை பாதுகாக்கலாம். மீதி பழுது கண்ணுக்கு பசுமை பூமியில நீங்க சொர்ணவாரி இருக்கு, சிரஞ்சீவி இருக்கு, நாட்டு ரகம் இருக்கு. அனைத்து கண்டுகளும் பழக்கண்டுகள், அதாவது பழக்கண்டுகள் சொன்னா லக்னோ, இது தைவான் பிக்கு கொய்யா, பாலாஜி எலுமிச்சை, இதை மாதிரி அனைத்து பழக்கண்டுகளும் நம்ம பசுமை பூமியில கிடைக்கும். மரக்கண்டுகள், தேக்கு, ரோசூட்டு, மகவுக்கடை. அதே மாதிரி இந்த குப்பைகளை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டோமா, அடுத்து இது என்ன ரேட்டுக்கு வாங்கினது எலுமிச்சை? இதெல்லாம் இங்கே 60 ரூபா கூட. நம்ம இந்த கைத்தான கண்ணு பசுமை பூமியில இங்கே 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கலாம். உலகத்திலே எலுமிச்சையும் குறைச்ச ரேட்டில் கொடுக்கறது பசுமை பூமி. இதை நீங்கள் 60 ரூபாய் வாங்குறது நம்ம பசுமை பூமி வந்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா. இதை விட பெரிய கண்ணெல்லாம் இருக்கு, 10 அடி ஹைட் வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க எது வாங்கினாலும் பசுமை பூமியை பார்த்து வாங்குங்க. அடுத்து இந்த பாருங்க, இது வராது, இது இனி வராது. இங்க பாருங்க, உள்ள பொந்து தெரியுதா? இங்க பாருங்க, இதை மாதிரி வந்ததான் இதுல எறும்பு போய் கூடு கட்டும். அப்படியே வாங்க தம்பி, இதை பாருங்க, ஓட்ட தெரியுதா? கேளுங்களா, இனி இதுல போய் எறும்பு இங்க பாருங்களா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பாருங்க, எறும்பு வாழ்விடமா மாறிடுச்சு. இனி இது வராது, தெரியுதா? இங்க பாருங்க, எறும்பு வருது பாருங்க. இது குருத்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு வேலை பண்ண இது வரும், அது வரும், எல்லாமே அதுவும் வரும். இப்ப இதுல ஒரு 10 கண்ணு இல்லாட்டி 20 கண்ணு தான். இந்த 300 எத்தனை கண்ணு போட்டிருக்கீங்க? மம்பட்டி எடுத்துங்க சார், வராதுன்னு சொல்றேன். இதெல்லாம் குத்தி எடுத்துருங்க. இந்த கையில புரியாது, நான் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம், நான் எடுத்தேன். இதை மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னா பசுமை பூமி வந்து இதுதான் வைத்தியம். வேற உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? சார் இதை பாருங்க,
மலையன் ஆரஞ்சு சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே பாருங்க, 8 மாத கன்றோட வளர்ச்சி. உயர்திரு மிஸ்டர் சுந்தர் சார் ஆசிரியர். உண்மையிலே எள்ளி கன்று 8 மாதத்தில் இவ்வளோ அற்புதமாக வந்திருக்கிறது. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இது இன்னும் கண்டிப்பாக 1.5 வருஷம் இல்லாட்டி 2 வருஷத்துக்குள்ளே பால வரும். பட்டு ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் சார், இங்கே பாருங்க, நீங்கள் இந்த தூருக்கு இப்படி மண் அணைக்கிறது தான். நீங்கள் எப்போதுமே ஒரு 8 மாதம் 1 வருஷம் வரைக்கும் தேங்காயினுடைய மேற்பகுதி லைட்டாக தெரியணும். நீங்கள் கண்டிப்பாக தூருக்கு மண் அணைச்சா அதில் காண்டாமிருக வண்டு உள்ளே போகும், குருத்தர்கள் உள்ளே போகும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த கண்ணை வந்து நம்ம இப்போ இந்த கண்ணு தான் வருது பாருங்கள். இது ஏன் இப்படி வருதுன்னு சொன்னால், மூச்சு திணறி அதில் காண்டாமிருக வண்டு குருத்தல்கள் டேமேஜ் ஆகி இப்போ புதுசாக குருத்து வருது. மண்ணை எடுத்து விட்டு இந்த மருந்து ஊற்றுறா வந்துடும். இதை நீங்கள் பிடுங்க வேண்டியதில்லை. அதே மாதிரி ஸ்டேஜில் தான் இதுவும் இருந்துச்சு. குருத்து இப்படி அழுகிட்டு இருந்துச்சு. நான் தான் பிடுங்கலை. இதை உங்கள்கிட்ட வெட்ட வேணாம்னு சொன்னால் நீங்கள் வெட்டுனீங்க. இப்போ இதில் ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறோம். குருத்தை நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ இதுக்குள்ளே வண்டு இருக்குது. இந்த வண்டு இருக்குனால தான் இந்த இடம் உங்களுக்கு இப்படி சேப்பு இந்த மாதிரி கட்டாக இருக்குது. இது பூமிக்குள்ள அடியில் வண்டு போய் கடிக்கிறது. இப்போ இதை வண்டை பார்க்க போகிறோம். இது என்ன வண்டுன்னா காண்டாமிருக வண்டு. இங்கே பாருங்க, வண்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இது ஆராய்ச்சி எப்படி கடிச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க வண்டு. இது எப்படி போச்சுன்னா பூமிக்கு உள்ள போகிறது. அதனால தான் நீங்கள் எப்போதுமே தூருக்கு மண் அணைக்க கூடாதுன்னு சொல்கிறது இதுக்கு தான். புரியுதா? இனிமேல் தயவு செய்து தூருக்கு மண் இருந்தால் எடுத்து நான் சொன்ன மாதிரி பராமரிப்பு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சார் உங்களுக்கு இந்த மாதிரி கருகுது பாருங்க, இந்த டிப்பு கருகுது. இங்கே பாருங்க, இந்த கோலம் என்ன கருகுது பாருங்க. இதை மாதிரி கருகுதுன்னு சொன்னாலே அந்த கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது வந்து மூச்சுத்திணறனாகவும் இருக்கு. நீங்கள் மண் ரொம்ப அணைச்சான்னு இந்த ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது, இந்த பாருங்க, இந்த மேல் பகுதி வந்து இதே மாதிரி ஆரஞ்சு கலர் ஸ்பாட்டு நிறைய வந்து இப்படி கருகுதுன்னு சொன்னால் இந்த இலையை நீங்கள் பின்னாடி எடுத்து பார்க்கணும். பின்னாடி பார்க்கும்போது இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதை மாதிரி தெரியும். இதை வந்து நீங்கள் இங்கே பாருங்க, நல்லா கை வச்சு இப்படி அமுக்குனேன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கன்னு வைங்க. இங்கே பாருங்க, சிவப்பாக மாறும். தெரியுதா? விவசாயிகளாகிய நீங்கள் இப்படி கையை வச்சுட்டு உமிழ்நீரை தொட்டுட்டு இப்படி தடவுனீங்கன்னு வைங்க. இங்க பாருங்க, தெரியுது பாருங்க, இங்க பாருங்க. இது நல்லா இருக்கிற மரத்துல வராது. இப்ப இதுல நீங்க தடவுனீங்கன்னு சொல்ல வராது. இங்க இருங்க, இதுல வராது. இது ஏற்கனவே இருந்தது, தெரியுது சார். இங்க இந்த பாரு, இதுல தடவுனா வராது. இது வந்து ஸ்கேல்ஸ்ன்னு சொல்றது, சாறு முறிஞ்சு பூச்சினுடைய இது வந்து இருந்தாலே மட்டை கருகும். அதனால இதுக்கு வந்து இப்படி கையை தடவுங்கண்ணா. இந்த பாருங்க, சிவப்பா வருது. இந்த பாருங்க, இதுதான். இது வந்து இப்படி மாதிரி வருதுன்னு சொன்னால் இது உங்களுக்கு ப்ராப்ளம். இதுக்கு மருந்துனா நல்ல ஒரு சாறு முறிஞ்சு பூச்சிகளுக்கு சிஸ்டமிக் பாய்சன் இல்லாட்டு கான்டாக்ட் பாய்சன் இல்லாட்டு ஒரு மருந்து எழுதுறாரு. அதாவது என்ன யூஸ் பண்ணான்னு சொன்னால் மார்ஷல், கார்போசல்பான், மார்ஷல், அப்புறம் இமிடா அது யூஸ் பண்ணலாம். பிப்ரோபிசின் அது யூஸ் பண்ணலாம். அசிப்பேட் இதை மாதிரி, மார்ஷல், அசிப்பேட்டு, இமிடா இதை மாதிரி சாறு, பிப்ரோபிசின், அசட்டம் பிரீடு, அப்புறம் வந்து சாறு உறிஞ்சு பூச்சிகளுக்குள்ள மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணால் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் வராது. அதாவது தென்னங்கன்று நடவு முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நல்லா புரிஞ்சுருங்க. நீங்கள் தென்னம் புல்லை விலை உயர்ந்ததோ குறைச்சி வாங்குறதோ இல்லை நமக்கு எப்படி வாங்குகிறோம் பராமரிக்கிறது இதெல்லாம் முக்கியம் இல்லை. நாற்றகமாக இருக்கட்டும், நெட்டை குட்டையாக இருக்குது. ஏன்னா நாற்றகத்துக்கும் குட்டை நெட்டையும் என்ன வித்தியாசம்னா, நாற்றகம் 3 மரம் காய்க்கிறது, குட்டை நெட்டை 1 மரம் காய்க்கும். எள்ளிக்கும் தேங்காய்க்கும் ஆகும். நாற்றகம் வெறும் தேங்காய்க்கு ஆகும், காய்ப்பு வரலை. இது வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எந்த கண்டுகளாக இருந்தாலும் நடவு முறையில் மேட்டுப்பகுதி நடு. இப்போ நம்ம தோட்டம் வந்து மேட்டுப்பகுதி நடவு முறை, சொட்டு நீர் பாசனம். அடுத்து களிமண்ணில் நடும்போது இதை மாதிரி ஆழம் எடுத்து நடக்கூடாது, மேட்டுப்படுத்தி வைக்கணும். சமவெளியில் நடும்போது ஒரு 1/2 அடி ஆழத்தில் வைக்கணும். இதே மாதிரி நீங்கள் மேட்டுப்பகுதியில் நடவு பண்ணும்போது கண்டிப்பாக 3க்கு 3 குடி எடுத்து 1 அடி மேன் மண்ணை போட்டு காஞ்ச குப்பை சருகெண்ணை போட்டு 2 அடியை மூடி 1 அடிக்கு ஆழத்தில் தான் வைக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப ஆழத்தில் வச்சாலும் அந்த குழியை மெயின்டைன் பண்ணாமல் தேங்காய்க்கு மேலே மண் 1 வருஷம் வரவே கூடாது சார். தேங்காய் லைட்டாக வெளியில் திரியணும். இதை நீங்கள் மினிமம் 8 to 10 மாதம் 1 வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணினா குருத்தல்கள், வண்டு கடிக்கிறது, இதை மாதிரி அனைத்து வியாதியிலிருந்து நீங்கள் மோஸ்ட்லி விடுதலை பெறலாம். இப்போ நம்ம பைலல் கண்டு எப்படி நடவு முறைன்னு சொன்னால், இப்போ நம்ம மேட்டுப்பகுதி 3 அடி குழி எடுத்துட்டோம்,
ஒரு அடியை மூடிட்டோம், குப்பை சாணி போட்டு. இப்போ இங்கே பாருங்க தரமட்டத்திலிருந்து இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாரு தரமட்டிலிருந்து 1.5 அடி ஆழத்தில் இருக்குது பாருங்க. இதுதான் வாய்க்கால். நல்லா புரிஞ்சுருங்க விவசாயி, இது வரப்பு. நல்லா புரிஞ்சுருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து இனியாவது தவறுகளை பண்ணாதுங்க. உலகத்தில் பசுமை பூமி தான் கண்டுபிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, எந்த நிறுவனமோ எந்த ஒரு ஆராய்ச்சியாளரோ கண்டுபிடிக்காதது. இங்கே பாருங்க, இது வரப்பு, இது சொட்டு நீர் பாசனம், தண்ணியை இதில் பாய்ங்க. இது ஒரு பள்ளம். இதிலிருந்து இங்கே பாருங்க 1.5 அடி தள்ளி தென்னங்கண்டை நட்டுட்டோம். இப்படி ஸ்லோப்பாக வரணும். இங்கே பாருங்க, இப்படி மேடு, இது வந்து மேடு, இது ஸ்லோப்பாக. இந்த பகுதியில் ஒரு பள்ளம், அடுத்து ஒரு பள்ளம். இதுதான் தேங்காய். இங்கே பாருங்க தெரியுது, இதில் தான் நம்ம வேர் இறங்குற பகுதி. இதுதான் மனிதனுக்கு எப்படி கழுத்தோ இதில் தான் சுவாசிக்கிற வேர்கள் இருக்கும். இந்த இடத்த நீங்கள் இப்படி மண்ணை போட்டு மூடினேன்னு சொன்னால் தயவு செய்து எல்லா வியாதியும் வரும். இந்த இடம் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, இது தயவு செய்து இனியாவது செய்யாதுங்க. இங்கே பாருங்க, இப்படி செய்யுங்க. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. தோப்பு வைக்கிறது புள்ளே வளர்க்குற மாதிரி தான். சும்மா ஏதோ கடமைக்காக போட்டோம், அப்புறம் தென்னங்கன்று வளரல காய்க்கலை இன்னும் சொல்லிட்டு குறைகளை சொல்லாதுங்க. எந்த நிறுவனமாக இருந்தாலும் இங்கே பாருங்க, தயவு செய்து நான் விவசாயிகளுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இப்படி பார்க்கறதுக்கும் நீட்னஸ் இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த பாருங்க, இது பள்ளம், தேங்காய், தண்ணி இங்கே பாயிற தண்ணி இங்கே ஊறலாம். இங்கே நேரடியாக தண்ணியை கொண்டு தூரில் பாய்க்க கூடாது. அப்போ தான் இந்த வேறு வேகமாக உணவை தேடி இங்கே வரும். அப்போ தான் அந்த கன்று வந்து 10 மாத கன்று. இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது ஏறக்குறைய 8 மாத கன்று. ஆமாம், ஒரு 7, 8 ஏறக்குறைய இது 8 மாத கன்று. இது இன்னும் கரெக்டாக பராமரித்தா இது நெட்டை குட்டா சொர்ணவாரி கண்டிப்பாக 3 வருஷம், இன்னும் 36வது மாதத்தில் பாலை வரும். கண்டிப்பாக பாலை வரும். பூச்சியும் வராது, ஒன்றும் வராது. இதை மாதிரி பிடுங்கி போட வேண்டியது என்ன? இங்கே பாருங்க எத்தனை கன்று. இங்கே பாருங்க, அடுத்து இதை வரப்பு கட்டுங்க சுற்றி. புரியுதுண்ணா? இங்கே பாருங்க, இப்படி வரப்பு கட்டுங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும். இதை மாதிரி நீங்கள் நடவு செய்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இப்போ நம்ம சுந்தரன் சார் ஆசிரியர் வழியாக தென்னங்கண்டு எப்படி நடணும், பராமரிக்கணும், ஏன் பூச்சி நோய் வருதுன்னு சொன்னது காரணம் இதுதான். இப்படி செய்தால் கண்டிப்பாக டேமேஜ் வராது, பழுது வரும், 100க்கு 1, 2 வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், தென்னங்கண்டு வாங்கும்போது 100க்கு 5 கன்று எக்ஸ்ட்ரா வாங்குங்க. அதை சாக்கில் போட்டு வளர்த்துருங்க. யூரியா சாக்கு மேக்ஸிமம் கருப்பு நல்லது, கருப்பு சணல் சாக்கு இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் 1 வருஷம் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கன்று டேமேஜ் ஆனால் 1 வருஷம் அதுவும் இப்படி வரும். கப்படி சாக்கோட தூக்கி உள்ளே ஒன்று வைக்கும். சார் சொன்ன மாதிரி சணல் சாக்கு சொன்னால் சாக்கோட உள்ளே புதைக்கலாம். நல்ல ஐடியா. சணல் சாக்கு, பிளாஸ்டிக் பதிலாக சணல் சாக்கு. இதை மாதிரி பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னால் அனிதாவா 1000 மரம் இருந்தால் அரசனுக்கு சமம். நோய் வராது, வியாதி வராது. இல்லாட்டு சம்பாரித்து எங்களை மாதிரிப்பட்ட வைத்தியர்கிட்ட தான் நீங்கள் கொடுத்து நீங்கள் நோயாளி ஆகணும், நாங்கள் எஜமானாகும். ஆனால் பசுமை பூமி எப்போதும் அந்த தவறான வேலையை செய்ய மாட்டோம்.
ஒரு விளக்கத்தை வந்து சார் கொடுத்தாங்க. நான் இந்த அளவுக்கு நீங்க வந்து வீடியோவோடையும் ஒரு செய்தி காட்டும் முறை நீங்க சொல்லி தரணும் எதிர்பார்க்கல. சரி ஏதோ வருவாங்க லெட்டர் பேர்ல வந்து எழுதி கொடுத்து அதான் உலகத்தில் உள்ளவன் எல்லாம் செய்வான். ஆனா பட் பசுமை பூமி உண்மையிலே வந்து பேருக்கு ஏத்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான ரொம்ப நிவர்த்தியாகவும் நேரடியான ஒரு மக்கள் தொடர்புல இருந்து செய்தி காட்டும் முறையில செஞ்சு காமிச்சது வந்து விளங்குது. இதை ஃபாலோ பண்றோம். வருங்காலத்துல பசுமை விட அதிக டைப்ல இருப்போம். அடிக்கடி போன் பண்ணுவோம். தேவைப்பட நேரிலே வாங்க. இது மட்டும் இல்ல சார், நான் போன் எடுக்காட்டும் என்னுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு ட்ரெயின் பண்ணு 10 பேர் முழு காலையில 6 to சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் லைன்ல இருப்பாங்க. நீங்க எப்போதும் சார் நான் எதிர்பார்த்தது விட கண்ணு வாங்குறவங்க மட்டும் இல்ல, அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் தென்னையா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், கடலையா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், மற்ற பயிர்களா இருக்கட்டும், அனைத்துக்கும் பசுமை பூமி உங்களுடைய வேதனூர். அதே மாதிரி தம்பி ஆசிரியர் நினைச்சுக்கிறது சார். ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு இதை பாருங்கண்ணா, இதை பண்ணுங்கண்ணா, இப்படி பண்ணுங்கண்ணா, இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாரு. ஒரு இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். நல்லா டெவலப் தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஏரியாவை தெரியல எங்களுக்கு. இது மட்டும் தான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நீ வந்து சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஓரளவு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். தம்பியோட வழிகாட்டின் பேர்ல அவர் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு. நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அவர் சொன்னா நானும் இங்க ஃபாலோ பண்ணி இதை ஒரு சோலையாக்கி காமிக்கிறோம். அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கும் நீங்க முடிஞ்ச அளவு சேவை பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க. அதாவது ஆசிரியர் பணியோட நம்ம பசுமை பூமியினுடைய இயற்கை சார்ந்த தொழில்நுட்பத்தை இது பண்ணு. விவசாயிகள் தான் தெய்வங்கள். அதாவது ஒரு பாட்டுல சொல்லலாம், விவசாயி விவசாயி. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. நான் அதனுடைய என்னுடைய இது அதான் இருக்கும். அதனால்தான் விவசாயிகள் தான் கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயிகள் தான் கடவுள் என்று கூறி நாம் அனைவரும் உயர்திரு மிஸ்டர் சுந்தர் சார் அவர்களுக்கும் மாணிக்க சார வாசகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய மொபைலுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அவர் ஒரு ஆசிரியர். அவருடைய நேரத்தை அறிந்து செலவிடுங்கள். அவருடைய தோட்டத்தை வந்து பாருங்க. நிச்சயமாக இன்னும் 6 மாதத்துல நிச்சயமாக அடுத்த ஒரு நம்மால் வரை நம்முடைய திருக்காட்டுப்பள்ளி பக்கத்துல என்ன ஊர் சார்? பவளமங்கலம் ஊர்ல கிரியேட் பண்ணிட்டோம். இத மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் நடமாடி அடுத்த அதாவது நம்மாழ்வார் நம்ம உயிரோட கலந்திருக்காரு, இறந்தும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற தத்துவத்தை நம்ம விவசாய மக்களிட போய் சேர்த்துருவோம். ஒவ்வொரு விவசாயிகளை விஞ்ஞானிகளாக்குவோம், நம்மாழ்வார் ஆக்குவோம் என்று கூறி அனைவருக்கும் விடை கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.